வணக்கம் மக்களே. சுகர் இருக்கா? அப்போ நான் சொல்லக்கூடிய இந்த சூப்பரான உணவை ட்ரை பண்ணுங்க. ஒன்றும் இல்லைங்க, வெண்டைக்காய் தான். ஸோ வெண்டைக்காயுடைய தண்ணீர் எப்படி குடிக்கணும், வெண்டைக்காயை எப்படி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பதிவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதனால் என்னென்ன பிரச்சனைகள் நம்மளுடைய உடல்லேருந்து ஓடி போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இது போன்ற நிறைய தகவல்கள், அற்புதமான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும், பார்க்கணும், கேட்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணணும்? நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள், அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்துடும். இப்போ நம்ம பதிவுக்குள்ளே போயிடலாம். ஸோ சத்து நிறைந்த காய்கறிகளில் வெண்டைக்காய் மிக மிக முக்கியமானதுங்க. இந்த வெண்டைக்காயை நீரில் ஊற வைத்து குடிப்பதனால் உண்டாகக்கூடிய நன்மைகள் என்னென்னன்றதை பார்த்துடலாம். ஸோ வெண்டைக்காயோடைய தண்ணீர் நிறைய ஊட்டச்சத்துகள் நிறைந்தது. இந்த தண்ணீரில் மெக்னீஷியம், கால்சியம் மற்றும் வைட்டமின்கள், வைட்டமின் சி, வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் போன்ற தாதுக்கள் இருக்குது. இது இரத்த சர்க்கரையுடைய அளவை கட்டுப்படுத்தவும், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும், இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் உதவுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் இயற்கையான பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் காணப்படுது. இந்த வெண்டைக்காய் தண்ணீருடைய நன்மைகள் குறித்து நம்ம தெளிவாக பார்க்க போகிறோங்க. ஸோ வெண்டைக்காய் தண்ணீர் பார்த்திங்கன்னா ஜப்பான் மற்றும் ஆசியாவில் பிற பகுதிகளில் புகழ் பெற்றது. ஸோ வெண்டைக்காயை எடுத்து இரவில் 24 மணி நேரமும் தண்ணீரில் ஊற வைக்க வேண்டும். ஸோ வெண்டைக்காயை பாதியாக வெட்டி கூட நீங்கள் ஊற வச்சிடலாம். ஸோ சின்ன சின்ன பீஸா போட்டு கூட ஊற வைக்கலாம். தண்ணீரில் கொஞ்சம் கொஞ்சமாக பச்சை நிறமாக மாறிட்ட பின்னாடி அந்த தண்ணீரை மட்டும் எடுத்து குடிச்சிங்க அப்படின்னா ரொம்பவே பார்த்திங்கன்னா நமக்கு நல்லது. ஸோ வெண்டைக்காயில் உள்ள வளவளப்பான திரவம், அதாவது சலியின், ரம்னோஸ், லாக்டோஸ் மற்றும் இந்த அமிலங்கள் உள்ளிட்ட ஆரோக்கியமான சர்க்கரைகள் காணப்படுதுங்க. இது இரைப்பை எரிச்சல் மற்றும் வீக்கங்களுக்கு பயன்படுது. நிறையவே நன்மைகளை தருது. ஒன்று ஒன்றா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ வெண்டைக்காயில் கலோரிகள், புரதங்கள், கார்போஹைட்ரேட்டுகள், கொழுப்புகள், நார்ச்சத்து, கால்சியம், பொட்டாசியம் இதெல்லாம் நிறையவே காணப்படுது. ஸோ மேலும் உடல் வளர்ச்சிக்கு முக்கியமான இந்த வைட்டமின்கள்லாம் இதில் காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வெண்டைக்காயில் பாலிபினால்கள், குவர்செடின் மற்றும் ஃப்ளவனாய்டுகள் போன்றவை நிறைந்து காணப்படுகிறது. இதனால் இது உயர் ரத்த அழுத்த பிரச்சனை, ஸோ நமக்கு சுகர் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாலும் நமக்கு இந்த பிளட் ப்ரெஷர் அதிகமாகும். அதனால் இந்த உயர் ரத்த அழுத்த பிரச்சனையை கட்டுப்படுத்த ஒரு நல்ல ஒரு விஷயம். பல ஆய்வுகளில் வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா வெச்சினரி ஆய்வுகள் செஞ்சுருக்காங்க. அதில் உங்களுக்கு இந்த மாதிரி சுகரை கட்டுப்படுத்தவும் அதே சமயம் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தவும் நிறையவே பயன்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நைட்டில் நீங்கள் ஊற வச்சு சாப்பிட்லாம். அப்படி இல்லையா மறந்துட்டிங்களா, காலை எழுந்து நீங்கள் கட் பண்ணி போட்டு அந்த தண்ணீரை மட்டும் குடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வெண்டைக்காய் நீரில் பினோலிக் கலவைகள், ஃப்ளவனாய்டுகள் மற்றும் வைட்டமின் சி போன்ற சத்து வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட் காணப்படுது. இது அழுத்தத்தை பார்த்திங்கன்னா நமக்கு போக்கி ஆரோக்கியமாக இருக்கும். இது சரும சேதம் மற்றும் சரும சுருக்கங்கள் போன்ற வயதான அறிகுறிகளை தடுக்குது. இது சூரியனிலிருந்து ஏற்படக்கூடிய சேதத்திலேருந்து நம்மளை காக்க உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி. ஸோ நோய் எதிர்ப்பு சக்தி சின்ன குழந்தைங்களுக்கு இல்லை அப்படின்றதான் இப்போ முக்கியமான ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. சின்ன குழந்தைங்களுக்கு இல்லை, பெரியவர்களுக்கே கூட நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாதனால தான் அடிக்கடி காய்ச்சல், ஜலதோஷம்லாம் ஏற்படுது. ஸோ வெண்டைக்காய் சளியில் உள்ள சர்க்கரைகள் தண்ணீரில் கரையக்கூடியவை. ஸோ கச்சா ஹோக்ரா பாலிசாக்கரைடுகள் நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்துகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இவை பாக்டீரியாக்களை எதிர்த்து போராட உதவுது. இது மண்ணீரல் செயல்பாட்டை அதிகரிக்கிறது, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க வெண்டைக்காயை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு போராட்டம். ஸோ நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்னாவே நோய் எதிர்ப்பு போராட்டம் மட்டும்தான் நமக்கு ஆரோக்கியம் ஏற்படும். ஸோ வெண்டைக்காய் நீரில் பாக்டீரியா எதிர்ப்பு மற்றும் பினோலிக் அமிலங்கள் இருக்குது. ஸோ வெண்டைக்காய் சாரில் மைக்ரோ பாக்டீரியம் அது மட்டும் கிடையாது, நிறையவே அந்த பாக்டீரியாக்களுடைய வளர்ச்சியை தடுக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது. அதனால் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னா உங்களுடைய இதயத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. வெண்டைக்காய் நீரில் நிறைய சேர்மங்கள் காணப்படுகிறது. ஸோ வெண்டைக்காய் நீரில் கொழுப்புகள், அதுக்கப்புறம் எல்டிஎல் மற்றும் ஆண்ட்ரோஜெனிக் குறியீடுகள் காணப்படுது. இது இரத்தத்தில் உள்ள கொழுப்பின் அளவை குறைக்கிறது. இது பெருந்தமனி, தடிப்பு, தோல் அலர்ஜி அப்படின்னு கூடிய எல்லா பிரச்சனைகளையும் போக்குது. ஸோ கொலஸ்ட்ரால் படிதல் மற்றும் உங்களுடைய தமனி சுவர்களில் பொருட்கள் படிதல் போன்ற இதய நோய்களுடைய அபாயத்தை குறைக்கிறது.
இந்த நன்மைகள் பெற வெண்டைக்காய் 24 மணி நேரம் வெதுவெதுப்பான நீரில் வந்து ஊற வைத்து குடித்து வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து எப்படிங்க இந்த ஒரு வாட்டரை நம்ம வந்து தயாரிக்கிறது அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, தேவையான பொருள் ஒன்றுமே கிடையாது. வெண்டைக்காய் ஒரு 4லேருந்து 5 எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து வெண்டைக்காயோடைய தண்ணீர் வந்து வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வெண்டைக்காயை ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கணும். ஸோ நறுக்கிய வெண்டைக்காயை 3 கப் தண்ணீரில் போட வேண்டும். இரவு முழுவதும் ஊற வைக்க வேண்டும். இப்பொழுது வெண்டைக்காய் தண்ணீரை மட்டும் தனியாக வந்து எடுத்து குடித்து வாருங்க. இந்த தண்ணீரை காலையில் வெறும் வயிற்றில் குடித்து வரலாம். இது ஊட்டச்சத்துக்கள் நிறைந்ததோடு நிறைய நன்மைகளை வந்து அளிக்க உதவுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சுவையை அதிகப்படுத்த வெண்டைக்காய் தண்ணீரில் சிறிதளவு உப்பு, மிளகுத்தூள் சேர்த்து பருகி வரலாம். ஸோ ஆரஞ்சு மற்றும் லெமன் ஜூஸ் கூட இதில் வந்து சேர்த்து வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து இந்த வெண்டைக்காய் தானே நம்ம சாப்பிட்டாலும் ஒன்று சாப்பிட்னாலும் ஒன்றும் அப்படின்லாம் நம்ம விடக்கூடாது. ஏன்னா இந்த வெண்டைக்காய் ஊற வைத்த தண்ணீர் அப்படின்றது வந்து நமக்கு நிறையவே விஷயங்களுக்கு பயன்படுது. நமக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம். அதனால் வந்து நம்ம வந்து அதிகமாக பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காயில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் வைட்டமின் சி நிறைஞ்சிருக்கு. எனவே இந்த நீரை அருந்தி வந்து அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு மண்டலம் வந்து வலிமை அடையும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சுவாசம் தொடர்பான பிரச்சனை உள்ளவர்கள் வெண்டைக்காயை வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊறிய நீர் அருந்துவது நல்லது. குறிப்பாக ஆஸ்துமா கோளாறு சரியாகும். வெண்டைக்காயை பால் சேர்த்து வேக வைத்து குடிக்கலாம். பிஞ்சு வெண்டைக்காயை வேக வைத்து எடுத்து நீருடன் சர்க்கரை சேர்த்து குடித்தா இருமல், நீர்க்கடுப்பு, வெள்ளைப்படுதல் சரியாகும். ஸோ வந்து வெண்டைக்காயை பச்சையாக மென்று சாப்பிட்டா பற்கள் வந்து தூய்மை பெறுவது, ஈறுகளில் வந்து இரத்த ஓட்டம் தூண்டப்படும், ஈறு தொடர்பான நோய்கள் வந்து சரியாக போகும், மலச்சிக்கல் தீரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வெண்டைக்காயை உணவில் அடிக்கடி சேர்த்து கொண்டால் பார்வை வந்து மேம்படும். ஸோ வெண்டைக்காயில் வந்து ஆக்சலேட் அதிகமாக இருக்குது. இது சிறுநீரகம், பித்தப்பை கற்களை வளர செய்துவிடும். கல் பிரச்சனை உள்ளவர்கள் வெண்டைக்காயை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்னும் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். ஸோ வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு யாருக்கெல்லாம் ஆசை இருக்குது? ஸோ ஆசைன்னு விட அது வந்து எல்லாரும் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போல்லாம் வந்து நம்ம சாப்பிடக்கூடிய அந்த உணவுகள் மூலியமாக நம்மளுடைய வெயிட் வந்து அதிகமாக கெயின் ஆகிடுது, அதிகமான உடல் எடை ஏற்பட்டுருது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த வெயிட் லாஸ்க்காக நீங்கள் ஒன்றும் பார்த்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் வெண்டைக்காய் வாட்டர் நீங்கள் குடிக்கிறதுனால உங்களுக்கு ஈஸியாக வெயிட் லாஸ் ஆகும். நீங்கள் வந்து வெண்டைக்காயை சாப்பிட்றத விட அந்த தண்ணீரை குடித்தாலே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. எனவே மக்களே, இந்த மாதிரியான எவ்வளோ விஷயங்கள் சொன்ன பாருங்கள். நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகப்படுத்தும், சுவாசம் தொடர்பான பிரச்சனைகள், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இந்த ஒரு வெண்டைக்காய் நமக்கு பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது போன்ற அதிகமான தகவல்களை, ஆரோக்கியமான விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும், பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பாருங்கள், ஆரோக்கியமாக இருக்க இது போன்ற நிறைய விஷயங்களை நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுப்போம். நன்றி, வணக்கம் மக்களே.